பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வாக்கியத்தில் தம்முடைய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, நீ மாதிரியாய் இரு என்று சொல்லுகிறார். கற்பிலும் வார்த்தையிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மற்ற எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் எக்ஸாம்பிளாக, மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போனார். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறது படியே உண்மைதான், நான் காண்பித்தபடியே மாதிரியாய் இதை செய்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவோடு கூட பழகிற, ஆராதிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் மற்ற எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஊழியத்தின் பாதையில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒரு ஊழியம் நீங்கள் செய்கிறீர்களா? கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? நிச்சயம் நீங்கள் விசுவாசிகளுக்கு முன்பாக எல்லா விதத்திலும் மாதிரியாய் இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று புலம்புகிறார்கள். நாங்கள் மரித்து விடுவோம் என்று பயந்து கொண்டிருக்கோம். ஒருவர் கூட நிறைவாக, சந்தோஷமாக, தைரியமாக பேசுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் மோசே மாத்திரம் தான் சொல்லுகிறார், புறப்படுங்கள், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லி மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மோசே பேசினார். இன்றைக்கும் கூட உன்னை சார்ந்த, உன்னை பக்கத்தில் இருக்கிற மற்ற சோர்ந்து போன ஜனங்களுக்கு முன்பாக தேவனை சார்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் மாதிரியாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் நீ உற்சாகமான வார்த்தை பேச வேண்டும், தைரியமான வார்த்தைகளை பேச வேண்டும், விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களை சோர்ந்து போவர்களுக்கு நீ மாதிரியாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you.